அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்றத்தை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் தனக்கு பிரியமான 3 சீடர்களை அழைச்சிக்கிட்டு ஒரு மலை மேல் ஏறிக்கொள்ளுகிறார், தாபோர் மலை. அந்த மலையில அவர் ஏறிய பொழுது அவர் உருமாற்றம் அடைந்ததாகவும் அதனை இந்த 3 சீடர்களும் கண்கூடாக கண்டு கொண்டதாகவும் இன்னைக்கு மத்தேயு நற்செய்தியாளர் எழுத வாசிக்க நாம் கேள்விப்பட்டோம். இயேசு ஆண்டவரது உருமாற்றம் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் பல தரப்பட்ட நிலைகளில் நமக்கு மாற்றம் தேவைப்படுகின்றது. இந்த பெற்றோரை குறித்து நாம கேள்விப்படுகின்ற பொழுது இப்பெல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய பசங்களோடு நண்பர்களை போன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்ல நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அம்மா அப்பா பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதென்னமோ வாஸ்தவம்தான். ஆனா இது நான் எங்கோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டு இருக்கிறேன். எங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சரியா ஞாபகத்திற்கு இல்லை. ஆனா கருத்து இதுதான்: பெற்றோர் ஃப்ரெண்ட்ஸாக பசங்க கூட இருப்பது அல்ல உண்மையான வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோரை போன்று இருக்கணும். அதாவது பெற்றோர் எப்படி பசங்க கூட பிஹேவ் பண்ணிப்பாங்க, சமயங்கள்ல ரொம்ப கண்டிப்பாக பிஹேவ் பண்ணிப்பாங்க. எப்போ பசங்க தப்பு பண்ணுகிறார்களோ அப்போது பெற்றோர் அவர்கள் மீது ரொம்பவும் கண்டிப்பாக இருப்பாங்க. எதுக்கு? தங்க பசங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படி என்பதற்காக. அதே போன்று ஒரு நண்பன் எப்பொழுதும் இருக்கணுமா? இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணுகிற பொழுது அவன் என்னுடைய அப்பாவை போன்று அல்லது என்னுடைய அம்மாவை போன்று என்னை அவன் கண்டிக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்பது நாம செய்யக்கூடிய தப்புக்களை மறைத்து கொள்வது கிடையாது. மாறாக தப்பே பண்ணாலும் நீ என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட நான் உனக்கு உன்னுடைய அப்பாவை போன்று அம்மாவை போன்று இருப்பேன் அப்படி என்பதாகும். அதுதான் உண்மையான வாழ்க்கை மாற்றமாகும். நம்முடைய வாழ்க்கையில நாம இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் பண்ணிக்கிட்டு வருகிறோம் அப்படின்னு அவரவர் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும். நன்மையின் காரியங்கள் பண்ணிக்கொண்டு வருவோமாக இருந்தால் சேரிட்டி ஒர்க், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள், சமயங்கள்ல நாம தெரிஞ்சு செய்யலாம், சமயங்கள்ல நாம தெரியாம செய்யலாம். இன்னும் ஆழமாக சொல்ல போனா நாம செய்யக்கூடிய நன்மையின் காரியங்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்கலாம், சமயங்கள்ல விளம்பரங்கள் இல்லாமலே அதை பண்ணிக்கலாம். இந்த 2 விதமான காரியங்களும் உண்மையில சமூகத்திற்கு தேவைதான். ஏன்னா இப்போ நீங்க ஒரு கொஞ்சம் பேருக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளம் வர்ற நேரத்துல அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்றீங்க. அதை நீங்க போட்டோ பிடிச்சு மீடியாவில் போடுறீங்க. இது நீங்க பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, மாறாக இந்த காரியத்தை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களும் தாங்களும் முன் வந்து நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படி என்பதற்காக இந்த விளம்பரம் உதவி கொள்ளும். அதே தருணங்கள்ல சமயங்கள்ல நீங்க உதவி செய்ய விரும்புவீங்க, அதே போன்று உதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிலர் விரும்புவாங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு பயமாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட உதவியை பெற்றுக்கொண்டா நீங்க அதை விளம்பரப்படுத்திடுவீங்களோ அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்க உதவுகின்ற பொழுது விளம்பரப்படுத்தாம நீங்க உதவிப்பீங்க. ஆக மொத்தத்துல நீங்க விளம்பரத்தோடோ அல்லது விளம்பரம் இல்லாமலோ உதவி செய்கின்ற பொழுது, சேரிட்டி பண்ணுகின்ற பொழுது அங்கே நன்மையின் காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க பண்ணக்கூடிய இந்த நன்மையின் காரியம் ஒரு கட்டத்திற்கு மேல உங்களுக்கு போர் அடிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து இன்னும் ஒரு படி மேலாக உங்களால வேறு எந்த விதத்திலெல்லாம் யோசிச்சு சமூகத்திற்கு நல்ல காரியங்கள் பண்ண முடியுமோ
அந்த காரியங்களில் ஈடுபடுங்க. அப்படி நீங்க ஈடுபடுகின்ற பொழுது அங்கே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்க. அதே போன்று சமயங்கள்ல நீங்க தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அந்த தப்பான காரியங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியாது, என் சொந்த குடும்பத்தினருக்கே தெரியாது. அப்பேற்பட்ட காரியங்கள்ல இருந்து நீங்க உங்க வாழ்க்கைய மாத்திக்க ட்ரை பண்ணிக்கோங்க. சமயங்கள்ல சில காரியங்கள் நீங்க பண்ணுவது எல்லாருக்குமே தெரிந்ததாக இருக்கக்கூடும். அந்த தப்பான காரியங்கள் இந்த சமூகத்துக்கே தெரியுமே, நான் எதுக்கு என்ன மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நீங்க வாழணும், நல்லா வாழணும். அடுத்தவர்கள் இன்னைக்கு உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, நாளைக்கே நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி நல்லதா பேசுவாங்க. இந்த சமூகம் நீங்க நல்லது பண்ணாலும் பேசும், கெட்டது பண்ணாலும் பேசும். ஆகவே இந்த சமூகம் எப்படி பேசுகிறது அப்படி என்பதை குறித்து நீங்க கவலைப்படாம, தெய்வம் உங்களை குறித்து என்ன பேசுறாரு அப்படி என்பதை குறித்து மாத்திரம் உங்க உள்ளத்துல வைராக்கியம் கொண்டவர்களாக, தப்பான வாழ்க்கையிலிருந்து உங்களையே நீங்கள் திருத்தி கொண்டு வாழ்வீர்களாக இருந்தால் இயேசுவினது உருமாற்றம் இன்னைக்கு உங்களது வாழ்க்கையில் சிறப்பையும் செழிப்பையும் கொண்டு வருகிறது அப்படி என்று அர்த்தமாகும். இப்படி தீமையிலிருந்து நன்மைக்குள்ளாக உங்களது வாழ்க்கையை மாற்றப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் அடுத்த கட்டம் என்ன? சிகரங்கள் தான், உயரங்கள் தான். ஆமென்.